பாருங்க, நீங்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு வராம இருக்கிறது தான் நீங்க என் பிள்ளைக்கு கொடுக்கிற சன்மானம். என் பிள்ளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். உங்க முகத்துல முடிச்சா அந்த நல்லது நடக்காது இல்ல. அதனாலதான் வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்து கல்யாண நாளை தெரிஞ்சுக்கிட்டு தப்பி தவறி கூட அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் என் பொண்டாட்டியோட வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மே மாசம் 26ஆம் தேதி உங்க வீட்டை கூட பூட்டு போட்டு வச்சுக்கோங்க. வெளியாரும் வந்துடாதீங்க. உங்களுக்கு வேண்டிய 3 வேளை சோறு நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டதுக்கு இப்படித்தான் பேசுவீங்களா ஐயா? அது உங்க குணங்க, ஏன் குணம் அது இல்லையே. நான் வந்த வேலையை தானே பார்க்க முடியும். உங்க மோசமான புத்தியும் கேவலமான நினைப்பையும் தெரிஞ்சு தானே நான் இந்த முடிவு எடுத்தேன். உங்களை மாதிரி அயோக்கியமான மனசுங்க வந்து தொலைக்கூடாதுன்னு தான் போலீஸை வர வச்சு அவங்க கண்ணு முன்னால பத்திரிக்கை வைக்கிறேன். போலீஸ்காரம்மா, நீங்க தான் இதுக்கு சாட்சி. ஏற்கனவே என் வீட்டு விசேஷத்துல யார் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. எது மறந்துடக்கூடாதுல்ல, அதான் உங்களை வர சொன்னேன். அதான் யாவப்படுத்தி உங்க முன்னால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா சார். அதையும் மீறி யாராவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நடக்க போற விபரீதத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. போலீஸ்காரம்மா, உங்ககிட்டே சொல்லிட்டேன், நீங்களே நோட் பண்ணிக்கங்க. ஓகே? சரிங்க சார். இத பாருமா, ஏற்கனவே எழுதி கொடுத்ததுதான். நீங்க யாரும் அங்க வந்து கலாட்டா பண்ணக்கூடாதுன்னா என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா போலீஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கும், பாத்துக்கங்க. நல்லா கேட்டுக்குங்க, நானும் சொல்லிட்டேன். அரசாங்கம் சார்பா போலீஸ்காரமாவும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வெக்க மானம் சூடு சொரணை இருந்தா தயவுசெய்து யாரும் அந்த பக்கம் வந்துடாதீங்க. நீங்க நடக்கிறத பொறுத்து தான் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு தெரியும். இத பாருங்கம்மா, தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. போலீஸ்காரம்மா, தேவையில்லாம பேசல, தேவையோடு தான் பேசுறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குல்ல. இந்த பாருங்க, கல்யாணத்தை நிறுத்த யாரு முயற்சி பண்ணா போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுன்னு ஒரு ஆளுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரிய வேணாமா? அதான் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டு போக வந்தேன். விருந்து சாப்பிட்டு வெத்தல் பாக்கு போடுறதுக்கு வரல. இந்த உலகத்துல யாராவது பத்திரிக்கை வச்சுட்டு கல்யாணத்துக்கு வராதீங்கன்னு இந்த மனுஷனாவது சொல்லுவானா? ஆனா நான் சொல்றேன், என் மனுஷத்தன்மை புரிஞ்சுக்கணும். அதான் மனுஷத்தனம். நீங்க எல்லாரும் அப்படி நடந்துக்கிட்டா நல்லது. அப்படி இல்லாம நீங்க யாராவது ஏடா கூட பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு நார் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு நார் அடிச்சிருவேன். இதான் நான் கடைசியா சொல்லிட்டு போறது. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்களும் இந்த குடும்பத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெளியே இருங்க, இந்த பேசிட்டு வர்றேன். ஓகே சார், வெயிட் பண்றேன். ஏய் ஏய் ஏ ரஞ்சிதா, என்ன எருமாட்டுல மழை பெஞ்சது மாதிரி மச மசம் நின்று இருக்க? இந்த குடும்பத்துல நீ சேரணுமா? சேர்ந்தேன்னு வையே, நீ கல்யாணத்துக்கு வர முடியாது. இங்க இருக்கவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லா தெரியும்ல. இவங்களை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கல்யாணத்துக்கு வர சொல்லு. நாக்க பிடிக்கிற மாதிரி மண்டை மண்டையா கேட்டு வண்டியில வச்சு அனுப்பிச்சிடுறேன்.
என் பிள்ளை கல்யாணத்துக்கு பெரிய பெரிய கம்பெனியை பிடிச்சு இசை கச்சேரி வச்சிருக்கேன். என் வாயால பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமா வர சொல்லு. பாட்டு மட்டும் இல்ல, இவங்க வந்தா வெடிச்சத்தமும் கேட்கும். தைரியமான ஆளுகளா இருந்தா வந்து பார்க்க சொல்லு. வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, வந்துடாதீங்க.